மேஷராசிக்காரங்க யாருக்கும் பயப்படாத ஒரு சிங்கக்குட்டிங்கன்னு சொல்லலாம். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. மனசில் கள்ளங்கபடம் இல்லாத வெள்ளந்தி மனசு யாருக்குன்னா இவங்களுக்கு தான். இந்த உள்ள ஒன்று வச்சு புற ஒன்று பேச தெரியாது பச்சை பிள்ளை வனுங்க. சோர்ந்து உட்கார தெரியாது, கோவப்படுவாங்க தான். ஆனால் கோவப்பட்டாலும் அடுத்த நிமிஷமே பாசத்தில் உருகுறவர் கூடனா இவங்களுக்கு தான். இவங்களுக்கு வீரங்கிறது கூட பிறந்தது தான். அதுவும் இந்த ஏழரச்சனை காலத்துலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பாதிப்பு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. பொசுக்குன்னு கொஞ்சம் கோவம் வந்துடுறதால நிறைய விஷயங்களில் இது வரைக்குமே பாதிப்பை உணர்ந்திருப்பீங்க. இனி இந்த ஜூலை மாதத்துலாம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சத்தோடு இருக்கிறாரு. உங்களோட ராசிநாதன் செவ்வாயும் பலமாக இருக்கிறதால இந்த கஷ்டம் எல்லாமே இனி பனி மாதிரி விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பலன்லாம் பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு ரொம்ப அருமையாக இருக்கிறதுக்கான நேரம் தான். பாடுபட்டு நீங்கள் சம்பாதிக்கிற பணம் எல்லாமே இந்த நேரம் தங்கும். சொந்த பந்த வழியிலையும் சரி, குடும்பத்துலையும் சரி நிறைய மாற்றம் காத்திருக்குது. ஆனால் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் உஷாராகவும் இந்த நேரம் இருந்துக்கணுங்க. அதே மாதிரி இந்த நேரம் என்னென்னா உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு பரவாயில்ல. அதாவது போன மாதத்தை விட இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. உங்கள் கை ஓங்கி நிற்கும். இந்த நேரம் எந்த இடத்துக்கு போனாலும் உங்கள் கை ஓங்குது. நீங்கள் எடுக்கிற முடிவெல்லாம் சாதகமாக இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் வார்த்தை கொட்டுறாமல் யார் வம்புக்கும் போய் தலையிடாமல் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் மறந்தால் போதும். இந்த நேரம் உடல் ஆரோக்கியத்துலலாம் கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும். அப்படி பார்க்குறப்ப எதெல்லாம் மேசராசிக்கு இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது, எதெல்லாம் நீங்கள் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம்லாம் எந்த மாதிரி செஞ்சுக்கிட்டால் பரவாயில்ல, இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகம் வந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தேர்வு காணலாம். அதாவது மேஷராசிக்கு முதல்ல உங்களுக்கு இந்த மாதம்லாம் ஏதெல்லாம் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம். அதாவது ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு வியாபாரம் நடத்துகிறீங்க, அதே மாதிரி ஒரு புதுசாக ஒரு ஏற்பாடு பண்ணுறீங்கன்னா இந்த நேரம்லாம் ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. மந்தமான நிலைமை மாறும், நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஓரளவுக்கு வருமானம் கையில் இருக்குது. நான் அது எதில் முதலீடு போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் எல்லாமே தொழிலில் போட்டுக்கிறது பரவாயில்ல தான், இருக்கிற தொழிலே. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டிங்கு, அதே மாதிரி இந்த லாட்ரி மாதிரியான விஷயம், இந்த நிரந்தரமில்லாத விஷயத்தெல்லாம் கொஞ்சம் காசை போட்டு ஏமாந்துடாதீங்க. கொஞ்சம் அதில் கவனம் பாருங்க. ஆனால் இந்த நேரம் சொத்து சேர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. பண வருமானம்லாம் இருக்குது. வராதுன்னு நினச்ச காசு கூட வரும். சுப செலவு கொஞ்சம் வருங்க இந்த மாதத்தில் எல்லாமே. அதே மாதிரி வேலையில் எப்படி இருக்கும், உத்தியோகத்தில் எப்படி இருக்கும், நல்லா பாடுபடுறாங்க. ஆனால் அந்த பாடுபடுற காசு தங்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு வழியில் செலவாகிட்டே போயிடுது. கடனுக்கு மேலே கடன் அதிகமாக இருக்குது. ஒரு கடனை அடக்கி இன்னொரு கடனை வாங்கி கட்டுற ஒரு சூழ்நிலை தான் நான் இருக்கிறேன். இந்த மாதமாவது எனக்கு சரியாக வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழைப்பு இருக்குது. அந்த உழைப்புக்கேற்ற வருமானம் வரும். அதே மாதிரி நிறைய பேர் புதுசாக அறிமுகமாவாங்க. அதனாலேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது. அதே மாதிரி இந்த நேரம் என்னென்னா போட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். வேலையில் கவனம் கொடுத்துக்கிட்டிங்கன்னா பாதிப்பு இல்லை. நிறைய பேர் உங்களை கவுக்குன்னு நினைப்பாங்க. வேலையிலலாம் போட்டி அதிகமாக இருக்கிறதால எதிரி தொழில் அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் தினசரி செய்கிற வேலையிலேயே கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லை. சொந்த பந்த வழியில் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாக கொஞ்சம் சண்டை சச்சரவாக இருந்துச்சுல்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நேரம் பெருசாக இருக்காது. சாதகமாக இருக்கிறதுக்கான நேரம் தான். குழந்தைங்க வழியில் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. இந்த நேரம் அருமையாக இருக்குது. சொந்தக்காரங்க வழியில் பரவாயில்லைங்க. இங்கே ஒரு மதிக்கிற அளவுக்காவது அந்தஸ்து உயரத்துக்கான நேரமாக இந்த நேரம் இருக்குது. அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா மாத கடைசியில் செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு போகிறதால கோபம் அதிகமாக வரும். கொஞ்சம் சுடு வார்த்தை பேசுகிறீங்க. இந்த நேரம்லாம் யாரையும் எடுத்துரிஞ்சு பேசாமல் கொஞ்சம் நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிறதா பரவாயில்ல. நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிட்றத தவிர்த்துக்கிட்டு டைமுக்கு சாப்பிடுங்க. உடம்பு பத்திரமா பார்த்துக்குங்க. நீரேற்றமாக உடம்பு வச்சுக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த நேரம் பரவாயில்லைங்க. அதாவது எங்கே போனாலும் உங்கள் கை ஓங்கி நிற்கும். காசு புழக்கெல்லாம் நல்லா இருக்குது. யாரோ ஒருத்தர் ஏமாற்றிட்டு போயிட்டாங்கன்னு நினச்சி கொஞ்சம் வருத்தப்படுறீங்களா, அதை மட்டும் மாற்றிக்கோங்க. புதுசாக நிலப்பலம்லாம் வாங்குறீங்க, வீடு கட்டுறீங்கன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு அஸ்திவாரம் போடுறதுக்கு வாய்ப்பு இந்த நேரம் அருமையாகவே இருக்குது.
கல்யாணம் காரியம் மாதிரி ஒரு சுப செலவு இல்லாமல் இந்த நேரத்தில் வரும். வம்பு தும்புன்னு எந்த செலவும் இல்லைங்க, கொஞ்சம் சுப செலவு தான். அது இந்த மாதிரி ஒரு சுபகாரியமாக நீங்கள் பண்ணிக்கிறதும் பரவாயில்ல. அதே மாதிரி என்னென்னா இந்த நேரம் உங்களுக்கு எல்லாமே இந்த ஆஃபீஸ் வேலையாக இருக்கட்டும், தினசரி வேலை, நான் கூலி வேலை தான் செய்கிறேங்க, இந்த மாதம் எனக்கு சரி வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்காக இருந்தாலும் நல்ல பேர் கொடிக்கட்டி பறக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதுவும் இந்த ஆஃபீஸ் உத்தியோகம் 9 மணிக்கு வேலைக்கு போய் 5 மணி வரைக்கும் வேலை பார்க்குற உத்தியோகம் எல்லாமே உங்களுக்கு நல்ல பேர் கொடிக்கட்டி பறக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. முதலாளிங்க மனசு குளிர்ந்து போவாங்க. சம்பளம் கூட சேர்த்து கொடுக்குறதுக்கு ஏகப்பட்ட சான்ஸ் இருக்குது. அது சம்மந்தமாக பேசி பார்த்திங்கன்னா பரவாயில்ல. மளிகை கடையோ இல்லைன்னா சின்ன வியாபாரம் எதுவாக இருந்தாலும் இந்த நேரம் வருமானம் பரவாயில்ல. அதே மாதிரி இந்த நேரம் என்னென்னா குடும்பத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அருமையாக தான் இருக்குது. சின்ன சின்ன சண்டை வருங்க. ஆனால் என்னென்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உசுராக இருக்கிறீங்களே, அதனால் உங்களுக்கு பெருசாக பாதிப்பு இல்லை. குழந்தைங்க வழியில் பார்த்தாலும் அருமையாக இருக்குது. ஆடு மாடு, அதாவது இந்த கால்நடை வளர்க்குறவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் ஆடு மாடு பெருகிறதுக்கான வாய்ப்புலாம் பார்த்திங்கன்னா இந்த நேரம் இருக்குதுங்க. அதே மாதிரி குழந்தைங்க இல்லாத தம்பதிகளுக்கு கூட சீக்கிரமாகவே வீட்டில் மழை லட்சத்தம் கேட்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதே மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்காக இருந்தாலும் இந்த நேரம் பரவாயில்ல, உங்களுக்கு வருமானம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி கொஞ்சம் நீங்களுமே ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி எந்த இடத்துலையும் மற்றவங்க வம்பளை தலையிடாமல் உங்கள் வேலையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். இந்த நேரம் கூப்பிடுவாங்க, கொஞ்சம் வந்து சாதகமாக பேசி தர சொல்லி கேட்பாங்க. அடுத்தவங்க வீட்டு பஞ்சாயத்து உங்களுக்கு இந்த நேரம் வேண்டியது இல்லை. ஏன்னா சில நேரம் கோவம் வந்து கொஞ்சம் பொத்துக்கிட்டு வரும், வார்த்தை வந்து கொட்டுருவீங்க. அது கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கறதுக்கான வாய்ப்பெலாம் பார்த்திங்கன்னா இந்த நேரம் மேசராசிக்கு கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தான் 7 ரச்சனை காலமாக இருந்தாலும் ஒரு சொத்து வாங்குறதுக்கான யோகம் இருக்குது, வீடு கட்டுறதுக்கான யோகம்லாம் இருக்குது. இடம் வாங்கி போகிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குதுங்க. அந்த நேரம் இடம்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தார் ரோடு ஓரத்துலேயே ஒரு விவசாய நிலம் வாங்குறதுக்கு, அது கம்மி விலைக்கு கைக்கு வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் அது சம்மந்தமாக கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான இடம் இந்த நேரம் அமைகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப நாளாகவே வேலை எல்லாமே வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, இல்லை இழுபறியாகவே இருந்திருக்குல்ல, அதெல்லாம் சுறுசுறுப்பாக நடக்கும். புதுசாக வீடு கட்டணும்னு நினச்சிங்கன்னா கூட அஸ்திவாரம் போட்டுக்கலாம். கட்டி முடிச்ச வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கூட இனி வர்ற நாளில் கைகூடி வந்துடும். அதே மாதிரி இந்த நேரம் என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு, குழந்தை பாக்கி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா குலதெய்வ புண்ணியத்தில் நல்ல அறிகுறிலாம் தென்படுறதால சீக்கிரமாகவே தொட்டில் கட்டுறதுக்கான யோகம்லாம் இருக்குது. அதே மாதிரி ஒரு கல்யாண காட்சிலாம் நடக்கலை, ரொம்ப நாளாக வந்து வரம் தேடிகிட்டே இருக்கிறேன், நல்ல வரணம் அமைய மாட்டேங்குது, பார்த்துட்டு போன வரணம் தான் இருக்குது, நல்ல வரணம் அமையும்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் அமையும். பெரியவங்க சம்மதத்தோட காதல் திருமணம் அமைகிறதுக்கான வாய்ப்பெலாம் பார்த்திங்கன்னா கூட இந்த நேரம் இருக்குது. உடம்புல தான் கொஞ்சம் அசதியாக இருக்கும், சோம்பேறித்தனம் கொஞ்சம் கொடுக்கும், அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் பாருங்க. ஏன்னா கொஞ்சம் வெயில் அலைச்சலும் இருக்குதுல்ல, அதனால் உடம்பு வந்து சும்மாவே கை கால் வலியெல்லாம் அதிகமாக இருக்கும், அஜீரண பிரச்சனைலாம் கொஞ்சம் கொடுக்கும். அதனால் நேரத்துக்கு கூழோ கொஞ்சியோ சாப்பாட்டை நேரத்துக்கு சாப்பிடுங்க. வண்டி வாகனத்தில் போகிறப்ப கொஞ்சம் கவனம் பாருங்க, நிதானம் பாருங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த நேரம் பாதிப்பில்லை. என்ன 7 சனியோட தாக்கம் கொஞ்சம் அப்பப்போ காட்டும். ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் 12ஆம் இடத்துல இருக்கிறார். மனசில் கொஞ்சம் குழப்பத்தை தருவாங்க, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு ஒரு வீண் பயம் பதட்டம், அப்புறம் கொஞ்சம் சோம்பேறித்தனம்லாம் தலை தூக்கும். என்னென்னா நம்ம எவ்வளோ உழைச்சாலும் மற்றவங்க மதிக்கலேன்னு மனசு ஏங்கும், அவ்வளவுதான். இதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். போத குறைக்கு ராகுக்கு இது வந்து மனசுக்குள்ளே தேவையில்லாத சந்தேகத்தை குழப்பத்தை விதைப்பாங்க. நல்லா போயிட்டு இருக்கிற காரியத்தை கூட இது சரி வருமா சரிப்பட்டு வராதா அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க வைப்பார், அவ்வளவுதான். ஒரு 2.5 நாளுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நாட்கள் எல்லாமே சந்திரனோட அமைப்புங்கிறது கொஞ்சம் மாறிட்டே இருக்கிறதால ஒரு நாள் நல்லா இருக்கிற மாதிரி இருப்பீங்க, அடுத்த நாள் காரணமே இல்லாமல் அழுக, வாழ்க்கையை நினச்சி ஒரு விரக்தியான சூழ்நிலை இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். படுத்த உடனே சரியாக தூக்கம் வராது, பழைய கதையெல்லாம் நினச்சி ரொம்ப மனசு பாரமாக்கிக்கிங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிங்க. சொந்தக்காரங்ககிட்டயோ இல்லை சுற்றுப்பட்டுருக்கக்கூடிய ஆளுங்கிட்டே பேசுகிறப்ப கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும். நீங்கள் ஒன்று பேச போய் அவங்க புரிஞ்சுக்கிற வித வேற மாதிரி போய் தேவையில்லாத மனஸ்தாபம் தான் வரும். அதனால் யாரை சுற்றி 4 பேர் இருந்தாலும் இந்த நேரம்லாம் பேச்சில் கொஞ்சம் கவனம் பாருங்கள். அதுக்குன்னு வந்து யார்கிட்டையும் பேசாமல் போய் தனியால் உட்காந்துருக்கக்கூடாது, இன்னும் தான் மனசை கொஞ்சம் வாட்ட ஆரம்பிக்கும். கொஞ்சம் பேசுகிற இடத்துல பக்குவமாக பேசுங்க, அவ்வளோதாங்க. என்னன்னா இந்த நேரம் வந்து சனி பகவான் கொஞ்சம் கர்மகாரங்க, ரொம்ப நியாயமானவங்க. ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் சோதிச்சு பார்ப்பாங்க, ஒரு சின்ன சின்ன விளையாட்டு காட்டுவார், அவ்வளோதான். மற்றபடி மேசராசிக்காரங்க உங்கள் குணத்துக்கு இந்த நேரம் அருமையாக இருக்குது. கொஞ்சம் பொசுக்குன்னு கோவம் வரும் பார்த்தீங்களா, அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. வார்த்தையில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க, மற்றபடி பாதிப்பு இல்லை. இந்த நேரம் மேசராசிக்காரங்க நீங்கள் எந்த மாதிரியான வழிபாட்டை பண்ணிக்கிட்டால் பரவாயில்ல, எந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டால் குழப்பில்லாமல் தைரியமாக இருக்கும், எதெல்லாம் சாதகமாக வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் நீங்கள் என்ன செய்யணும்னா, இப்போ வந்து சனி பகவான் ஒரு ராசியில் இருக்கிறார்ல, அதனால்
சனிக்கிழமை ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு இல்லைன்னா பெருமாள் கோவிலுக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் போட்டு கும்பிடுங்க. அன்னதானம் பண்ணுங்க, பசி ஆற்றுங்க. வயசானவங்க, பெரியவங்க, ஏழைப்பட்டவங்க, உடல் ஊனமுற்று இருக்கக்கூடியவங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒரு வேளை சோறு உங்களால் முடிகிறப்ப எல்லாமே வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த சனியோட தாக்கங்கிறது தன்னால் குறையும். முடிஞ்ச வரைக்குமே எங்கே போனாலும் யார் வம்புலையும் தலையிடாமல் கம்முன்னு இருந்தாலே பாதி சண்டை வராது. இந்த நேரம் உங்களை தூண்டுவாங்க, கொஞ்சம் அதில் கவனமாக இருங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னா பிரதோஷ வழிபாடெல்லாம் இந்த நேரம் செஞ்சுக்கோங்க. ஜூலை மாதத்தில் பிரதோஷம் அன்னைக்கு, இந்த வளர்புற தேய்புற பிரதோஷம் வர அன்னைக்கு எல்லாமே சிவன் கோவிலுக்கு போய் நந்தி பகவானுக்கும் சிவனுக்கும் நடக்கிற அபிஷேகத்தை பார்த்து கும்பிட்டு வந்தீங்கன்னா மனசில் இருக்கிற இந்த இனம் புரியாத பயம் எல்லாமே பனி மாதிரி விலைக்கு போயிடும். ஏன்னா சனிக்கே அதிபதி நம்ம பரமேஸ்வரன் தானே, அதனால் சிவனை பிடிச்சா அந்த சனி பகவானால் வர்ற பிரச்சனையெல்லாம் ஒன்றும் செய்யாது. இந்த மாதம் தேய்பிர அஷ்டமி அன்னைக்கு ராத்திரி கால பைரவருக்கு செவ்வரளி பூ மாலை போட்டு மிளகு தீபம் ஏற்றி கும்பிட்டு வந்தீங்கன்னா எதிர்த்தொலை எல்லாமே காணாமல் போயிடும், பயமும் போயிடும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் தானே, செவ்வாய்க்கு அதிபதி நம்ம பழனிமலை முருகன் தான். அதனால் செவ்வாய்க்கிழமை காலையில் குளிச்சு முடிச்சுட்டு முருகனை மனசில் நினச்சி கும்பிடுங்க. முடிஞ்சால் அன்னைக்கே ஒரு வேளை மட்டும் பச்சரிசி கஞ்சியோ இல்லைன்னா பழமோ சாப்பிட்டு விரதருங்க. மனசு ரொம்ப படப்படப்பாக இருக்கிறப்ப எல்லாமே கந்த சஷ்டி கவசம் கேளுங்க. அதை கேட்க கேட்க உடம்பு மனசும் ஒரு தைரியங்கிறது தன்னால் வந்துடும். இது எல்லாத்துக்கும் மேலே எந்த சாமி கைவிட்டாலும் நம்ம கூடவே இருந்து காப்பாற்றுற நம்ம வீட்டு சாமி, அதாங்க நம்ம குலசாமி. தினமும் காலையிலையும் சாயங்காலம் வீட்டில் விளக்கேற்றுறப்ப உங்கள் குலதெய்வத்தோட பேரை 3 தடவை மனசார சொல்லி என்னை சுற்றி இருக்கிற இந்த விஷயம் எல்லாமே என்னை பாதிக்காமல் என் மனசை பத்திரமா பார்த்துக்கன்னு வேண்டிக்கங்க. உங்கள் குலதெய்வத்தோட பாதத்தில் சரணடைஞ்சாலே இந்த நேரம் மேஷராசிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. வர்ற நாளெல்லாம் ரொம்ப அருமையாக தான் இருக்குது. அதாவது முருகன் வழிபாடு, சனி பகவானுக்கு வைக்கிற எல்தீபம், அதே மாதிரி சிவ வழிபாடு, பிரதோஷ தேய்பிர அன்னைக்கு நீங்கள் சிவ வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப அருமையான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த நேரம் மேஷராசிக்கு இருக்குது. உங்கள் வெள்ளந்தியான மனசுக்கு நீ வர்ற நாளெல்லாம் நல்லது தாங்க. கொஞ்சம் ஒரு சில விஷயத்தில் முன்ன சொன்ன ஒரு சில விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரம் ரொம்ப அருமையாகவே இருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மேஷ ராசிக்கு இந்த ஜூலை மாதத்தில் எந்த மாதிரியான பலன் எல்லாமே கிடைக்குங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.